ப்ராப்ளம் உள்ள வருது. நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போம், நல்லா தான் இருப்போம். ஆனா சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பலவீனங்கள் வரும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட தோணும். யார் காரணம்? யார் காரணம்? அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட இருக்கிறாரு. அவர் நம்மளோட தகப்பன் இருக்கும்போது நமக்கு பாடுகளோ கஷ்டங்களோ அவமானங்களோ நிந்தைகளோ என்ன செய்யாது, வராது. அப்போ என்ன நடந்திருக்கு? இவர்கள் தங்கள் பாதுகாப்பை கெடுத்து கொண்டார்கள். சொல்ல எத்தனை பேர் விளங்குது? இவர்கள் தங்கள் பாதுகாப்பை, இங்க இருக்கிற பாஸ்டோ ஹிண்டிசாமியிலோ இயேசுநாதரோ காரணம் இல்ல. நமக்கு வருகிற பிரச்சனைக்கு நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்லுவேன், நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிட்டாதான் ஒரு பயலை நமக்கு வைக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, நாமளே நமக்கு வச்சுக்கிட்டாதான். அப்போ நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற இக்கட்டுகள் யாரால் வருகிறது? சில நேரங்களில் நாமளே நமக்கு வச்சுக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? இங்க 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்களாம்? பொல்லாப்பை செஞ்சார்கள். கர்த்தர் மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்முடைய குடும்பங்கள்ல சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாடுகள் வரும், இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும், இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள் தள்ளப்படுவோம். நம்ம எல்லாத்தையும் பிசாசுன்னு சொல்லிட கூடாது. அவன் பாவம், சில நேரத்தில் ஐயா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சில நேரங்களில் நம்ம சொல்றோம், இந்த கடவுள் நம்மளை சோதிக்கிறார், அவர் பாக்குறாரு, எப்பா நான்லப்பா அதுங்களே இப்படி இழுத்துக்கிட்டுப்பா நான் என்னப்பா பண்றதுங்கிறாரு. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.